பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஒதுக்கலாம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. பாடம் 5 நமது நபியின் குழந்தை பருவம். மக்காவாசிகள்கிட்ட ஒரு வழமை இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறந்தது உடனே அதை கிராமப்புறத்துக்கு அனுப்பி வச்சுருவாங்க. வளர்க்குறதுக்குன்னு ஒரு தாயை நியமித்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆமினா அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய குழந்தைய ஒரு கிராமவாசியான ஹலிமா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்கள்ட்ட வளர்க்குறதுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஹலிமா அம்மையார் எந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னால், பனு சஅத் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க குழந்தைக்கு பால் கொடுத்து நல்லபடியாக வளர்க்குறாங்க, தடகாத்திரமாக வளர்க்குறாங்க. இவங்களும் ரொம்பவே நல்லவங்க தான். அதே மாதிரி நல்ல பேச்சுக்களையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. 2 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, மக்காவுக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்க தாயிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க தாய் தன்னுடைய மகனை பார்த்து ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஊரில் ஒரு விதமான நோய் பரவிக்கிட்டு இருக்கு மக்கால. அதனால் இந்த நோய் குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹலிமா அம்மையாட்டையே கொடுத்து அனுப்பிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நபியும் வளர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹலிமா அம்மையாருடைய பிள்ளைங்களும் ரசூல்லாட்ட நல்ல அன்பாகவும் பாசமாகவும் பழகிட்டு வர்றாங்க. ரசூல்லா ஆடு மேய்க்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் எல்லாத்துக்குமே அவங்கள கூட்டிக்கிட்டு போகக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ரசூல்லாவுக்கு 4 வயது அடைந்த பிறகு மறுபடியும் அவங்களுடைய தாயார்கிட்ட அழைத்து வரப்படுறாங்க. அதை பார்த்துட்டு தாயார் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ நபியோடைய 6 வயது அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய தாயாரும் என்ன பண்ணுறாங்க, மஃபாத் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட வளர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய முத்தாப்பாட்டை அவங்கள கொடுக்கப்படுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க முத்தாப்பாட்டை தான் வளர்க்கப்படுறாங்க. அப்போ ரசூல்லா வாலிபம் அடைஞ்சு ஒரு தடவை அவங்களுடைய தாயார் அடக்கப்பட்ட அந்த அபுவா என்ற இடத்தின் பக்கம் போகும்போது அவங்க உள்ளமும் கண்களும் கண்ணீரை வடிந்ததை பார்த்து நபி தோழர் கூட கண்ணீர் விட்டு அழுதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்துடைய கொஸ்டின் மக்காவாசிகளின் பழக்கம் எதுவாக இருந்தது? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலிமா அம்மையாரின் பிள்ளைகளுடன் எவ்வாறு பழகினார்கள்? எத்தனை வருடங்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தாயாரிடம் வந்தார்கள்? பாடம் 6 நமது நபி அவர்களின் வளர்ப்பு. அதுக்கப்புறம் அவங்களுடைய முத்தாப்பா அப்துல் முத்தலிஃப்ட்ட ஒப்படைக்கப்படுறாங்க. அவங்களுடைய தாதா ரொம்பவும் பாசத்தோடும் அன்போடும் ரொம்ப அழகாக வளர்க்குறாங்க. ரசூல்லாவுடைய 8 வயதில் அவங்களுடைய தாதாவும் மஃபாத் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சிறிய தந்தை அபுதாலிஃப்ட்ட ரசூல்லா ஒப்படைக்கப்படுது. அவங்களுடைய சிறிய தந்தையும் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவங்களும் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, நல்ல விதமாக எந்த ஒரு கஷ்டமும் நேராமல் நல்லபடியாக வளர்க்குறாங்க. இந்த பாடத்தோட கொஸ்டின் என்னென்னா, அபுதாலிஃப் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? பாடம் 7 நமது நபி அவர்களின் வாலிபம். நபி அவர்கள் சின்ன வயசில் அவங்களுடைய சின்ன பாட்டன் தானே வளர்கிறாங்க. அதாவது அந்த வாலிப வயதில் வளர்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த வாலிப வயதில் வளரும் போது ரொம்பவும் நல்லா மற்றவங்கள விட நல்லவங்களாக வளர்கிறாங்க. அதே மாதிரி யார்ட்டையும் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி கெட்ட பழக்கங்களும் அவங்க பண்ணதில்லை. அதாவது மது அருந்துறது, சீட்டாடுறது, இது அந்த காலத்தில் அப்போ உள்ள வாலிபர்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள். அந்த விஷயத்தை விட்டு எல்லாமே ஒதுங்கி இருந்தாங்க நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏழை எளியவருக்கு உணவு கொடுப்பவர்களாகவும், கூலி ஆட்களுக்கு உதவி செய்பவர்களாகவும், ரொம்ப இயலாதவங்க பலகீனமானவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்தாசை செய்யக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. அப்போ இந்த பாடத்துடைய கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், நபி அவர்கள் வாலிப பருவத்தில் எவ்வாறு இருந்தாங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அடுத்த பாடம் நமது நபி அவர்களின் வியாபாரம். அவங்க யார்கிட்ட வளர்கிறாங்க? அவங்களுடைய சிறிய தந்தை அபுதாலிஃப் அவங்கள்ட்ட தானே வளர்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்டையே அவங்க வியாபாரம் போகும்போது இவங்களும் கூடயே போய் அந்த வியாபாரத்தெல்லாம் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் எப்போதுமே உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க. பொய் ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது. சரிங்களா? பொய்யே சொல்லவே மாட்டாங்க. அதனால் மக்கள்லாம் எப்படி அவங்கள அழைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நம்பிக்கைக்குரியவர். சரிங்களா? நம்பிக்கைக்குரியவர்.
உண்மையாளர் அப்படின்னு தான் அவங்கள வந்து மக்கள்லாம் வந்து அழைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ரசூலுல்லாவுடைய அதாவது அவங்களுடைய நம்பிக்கையையும் அவங்களுடைய உண்மைத்தன்மையும் பற்றி பேசிக்கொண்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து மக்கள்லாம் ரசூலுல்லா மீது மரியாதை வைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இந்த பாடத்தோட கேள்வி வந்து நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா மக்களும் என்ன சொல்லி அழைத்தார்கள்? வீடு வீடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன பேசப்பட்டு வந்தது? அடுத்த பாடம் வந்து ஷாம் நாட்டிற்கு பயணம். மக்கா நகரத்தில் வந்து ஹதிஜா என்கிற ஒரு பெண்மணி வந்து செல்வ சீமாட்டியாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து விதவையும் கூட. அவங்க வந்து பெரிய பெரிய வியாபாரம்லாம் செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. எப்படின்னா சிறு வியாபாரிக்கு பணத்தை கொடுத்து அவங்களுடைய பொருளெல்லாம் கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு வந்து அதுலேருந்து வருமானம் ஈட்டக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நபியோடைய நேர்மையும் நம்பிக்கையும் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு அவங்க விரும்பி அவங்க வந்து தூது அனுப்புகிறாங்க. அதை வந்து ரசூல்லா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல்லாவுக்கு வந்து வியாபார பொருளை கொடுத்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காண்டி ஹதிஜா அம்மையாருடைய அடிமை பெண் மைசரா, சரிங்களா, அவங்களோட நேம் வந்து மைசரா, அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்களா. இந்த பாடத்துடைய கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் ஹதிஜா என்பவர் யார்? ரெண்டாவது கொஷின் வந்து ஹதிஜா அம்மையார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் என்ன ஆசைப்பட்டார்கள்? அடுத்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் நமது நபி அவர்களுடைய திருமணம் தான். அப்போ வந்து ரசூல்லா வந்து பெரிய லாபத்தோடு எங்கே திரும்பி வராங்க? திரும்ப வந்து ஷாம் நாட்டுக்கே திரும்பி வந்து எல்லா கணக்கையும் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் வந்து ஹதிஜா அம்மையார்ட்ட வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. அப்போ வந்து அந்த கூட போனாங்க இல்லையா அந்த அடிமை பெண், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நபியோடைய அழகிய குணத்தையும் நேர்மையும் அவங்களுடைய பேச்சு திறமை வியாபார அந்த திறமைகளை பற்றி எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக வந்து பாராட்டி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு வந்து ரசூல்லாவை திருமணம் பண்ணணுன்னு விருப்பம் வருது. அதே மாதிரி அந்த அம்மையார் அதாவது ஹதிஜா அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா நபியவருக்கு திருமண தூது வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த திருமண தூதை வந்து நபியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தனது சிறிய தந்தையிட்ட வந்து சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து குறைஷி கோத்திரத்தின் சில நபர்களை அழைத்து கொண்டு ஹதிஜா நாயக்கு வீட்டுக்கு போய் நிக்காவும் நடந்து முடிஞ்சிருச்சு. நிக்காவின் போது நபியவர்களோட வயது வந்து 25, ஹதிஜா அம்மையாரோட வயது 40. இந்த பாடத்துடைய கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் அடிமை பெண் மைசரா நபிகள் நாயகத்தை பற்றி என்ன கூறினார்கள்? இது வந்து ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இதில் வந்து நான் சேரன்னு விருப்பம் உள்ளவங்க, அதாவது ஒன்லி லேடிஸ் மட்டும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப்போடைய லிங்க் வந்து கொடுத்துட்றேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது.